நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மாவட்ட தலைவர்கள் நியமனத்தின் மூலம் தமிழக அரசியலில் காங்கிரஸ் மறைமுக செய்தி ஒன்றை தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவுடன் தான் கூட்டணி என்பதை காங்கிரஸ் உறுதி செய்துவிட்டதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. செல்வ பெருந்தகைக்கு எதிராக டெல்லியில் முகாமிட்டவர்கள் அனைவரும் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்புராம். திமுகவுடன் தான் கூட்டணி என்று காங்கிரஸ் உறுதி செய்துவிட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. முழுமையாக உங்களிடம். வணக்கம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தற்போது கிட்டத்தட்ட ஒரு 7 மாநிலத்தில் இந்த மாவட்ட தலைவர்கள் மாற்றம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை 35 மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் நிறையாக தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து ஒவ்வொரு அந்த மாவட்டத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் அங்கேயே தங்கி யார் யார் அந்த பதவிக்கு தகுதியானவர்கள், அவருடைய பின்னணி என்ன என்பது குறித்தெல்லாம் அந்த தகவல்களை சேகரித்து 3 பேர் கொண்ட ஒரு மாவட்டத்திற்கு 3 பேர் கொண்ட பட்டியலானது அதாவது அகில இந்திய தலைமைக்கு கொடுக்கப்பட்டது. அதிலிருந்துதான் தற்போது மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அமைப்பு ரீதியாக 77 மாவட்ட தலைவர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். தற்போது 71 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 6 மாவட்ட செயலாளர்கள் இன்னும் மாவட்ட தலைவர்கள் நியமனம் செய்யப்படவில்லை. குறிப்பாக இந்த மாவட்ட தலைவர்களை பொறுத்தவரை கடந்த 1 ஆண்டுகளுக்கு முன்பாக டெல்லிக்கு சென்று தற்போது மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகைக்கு எதிராக புகார் கொடுத்தவர்கள் அனைவரும், அதாவது பெரும்பாலானோர் இந்த பட்டியலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதாவது மாற்றப்பட்டிருப்பதாக நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாவட்ட தலைவர்கள் அந்த மாற்றத்தில் குறிப்பாக செல்வ பெருந்தகையின் கை என்பது ஓங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல திமுகவுடன் தான் கூட்டணி என்பதில் உறுதியாக தொடர்ந்து சொல்லி வரக்கூடியவர் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. இந்த நிலையில்தான் இந்த மாற்றத்தில் பெரும்பாலானோர் செல்வ பெருந்தகைக்கு ஆதரவாளர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த டெல்லியில் முகாமிட்டு செல்வ பெருந்தகைக்கு எதிராக அந்த புகார் கொடுத்த பின்னணியில் மாணிக்கம் தாக்கூரும் KS அழகிரியும் இருந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக அந்த டெல்லியில் முகாமிட்டு செல்வ பெருந்தகைக்கு எதிராக புகார் கொடுத்த 25க்கும் மேற்பட்ட அந்த மாவட்ட தலைவர்கள் தற்போது மாற்றப்பட்டிருப்பதாகவும், ஏற்கனவே இருந்த மாவட்ட தலைவர்களில் ஒரு சிலர் மட்டுமே, அதாவது சொற்ப எண்ணிக்கையில் மாவட்ட தலைவர்கள் மட்டுமே தற்போது மீண்டும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புதியவர்களே அதிகமாக இந்த பட்டியலில் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக 50 வயதுக்கு உட்பட்டோர் 61% பேர் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக திமுக கூட்டணிக்கு எதிராக பேசியவர்களை காங்கிரஸ் தலைமை ஓரம் கட்ட திட்டமிட்டுள்ளதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த மாவட்ட தலைவர்கள் நியமனம் மூலம் திமுகவுடன் தான் எங்களுடைய கூட்டணி தொடரும் என்பதை உறுதியாக காங்கிரஸ் சொல்வதாகவும் நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல டெல்லியில் முகாமிட்ட அந்த மாவட்ட தலைவர்கள் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே இவர்கள் எல்லாம் அந்த மாவட்ட தலைவர் பதவி என்பது வரும்பொழுது இவர்கள் எல்லாம் மாற்றப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அவர்கள் அனைவருமே மாற்றப்பட்டிருப்பதாக நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை பொறுத்தவரை அவர் அகில இந்திய தலைவர் கார்கேக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அதே போல செல்வ பெருந்தகையுடைய பேச்சிற்கு அகில இந்திய தலைமை முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் நமக்கு தகவல் சொல்லப்படுகிறது. தற்போது திமுக கூட்டணியா அல்லது வேறு கூட்டணிக்கு காங்கிரஸ் செல்லுமா என்று ஒரு அரசியல் களத்தில் பரபரப்பு நிலை வரக்கூடிய நிலையில் இந்த மாவட்ட தலைவர் நியமனம் மூலம் காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் தான் கூட்டணி உறுதி செய்கிறது என்பது குறித்து நமக்கு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திமுக கூட்டணியில் தான் நாம் தொடர வேண்டும் என்றும் பல்வேறு அந்த 2ஆம் கட்ட தலைவர்களிடமிருந்து அந்த கருத்துக்கள் கேட்கப்பட்டிருந்தாலும் அது இன்னமும் காங்கிரஸ் உறுதி செய்ததா என்பது ஒரு கேள்வி என்பது நமக்கு எழுந்திருக்கிறது. ஆனால் அதை உறுதி செய்யக்கூடிய விதத்தில் தான் தற்போது இந்த மாவட்ட தலைவர் பட்டியலானது நமக்கு வெளியாகி அதன் மூலம் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம். மாவட்ட தலைவர்களுடைய ஆதரவு, அதாவது மாநில தலைவர் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், அந்த கூட்டணியில் தான் நாம் தொடருவோம் என்று சொல்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு ஆதரவானவர்கள் தான் மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களும் திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவு தெரிவிப்பார்கள். அதே போல காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு வெளியே செல்லாது, திமுக கூட்டணியுடன் தொடரும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை திமுகவுடன் இணைந்து பயணிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த தகவல் தான் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்ட தலைவர்கள் மாற்றத்தின் மூலம் அந்த காங்கிரஸ் கட்சியில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையினுடைய கை ஓங்கி இருப்பதாகவே நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்ரா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.